ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 300 கிராம் நாட்டுக்கோழி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் பட்டை, அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வெடிச்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, கிரேவியும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சின்ன வெங்காயம் எந்த அளவு சேர்த்துக்கிறோமோ கிரேவி நமக்கு நிறைய கிடைக்கும். நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து வரணும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் சிக்கனை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. சிக்கன் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வரணும். சிக்கனோடு சேர்ந்து நல்லா மசாலா ஒட்டணும். அப்போ தான் கிரேவி நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா கிரேவி கெட்டியாக நமக்கு வரணும். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் விடுங்க. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சிருங்க. சத்தம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுக்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க.
கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சு எடுக்க போகிறேன். அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா சூடேற்றுங்க. தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி கெட்டியாக வரணும். இந்த மாதிரி நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரச சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.